என் வழிக்கு வர சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவ கேட்கல. இந்த தடவை மனசு மாறல, மாத்த வேண்டியதுதான். என்ன பூஜா, சௌக்கியமா? என் சௌக்கியத்தை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த? என்ன சொல்ல வந்த? அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே, என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கறேன். அதை பத்தி என்ன முடிவெடுத்திருக்க? நான் என்ன முடிவெடுப்பேன்னு நீ எதிர்பார்க்கற? அந்த நெருப்பாடி என்ன சொல்றானோ கேட்டுக்கோ, ஆனா செய்யாத. அது என்கிட்ட வந்து சொல்லு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். பாரு பூஜா, யார் என்ன சொன்னாலும் தயங்காம கேட்டுக்க. ஆனா ஒரு வேலை பண்ணு. என்ன கேட்டியோ அது என்கிட்ட வந்து சொல்லு. ஆளாளுக்கு இப்படியே பேசி என்ன பகடக்காயா உருட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பலமா யோசிக்கிற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இல்ல, பல தடவை யோசிச்சுதான் செய்வேன். சரி, இப்ப யோசிச்சல்ல, உன் முடிவு என்னன்னு சொல்லு. அதுவும் எனக்கு சாதகமா சொல்லணும். அப்படி சொல்லலன்னா கெடுதல் நடக்கும். சொன்னா நல்லது நடக்கும். அதுவும் என் குருநாதர் மூலமா. அட, உனக்கு குருநாதர் வேற இருக்காரா? நாட்டை கிடைக்கிறதுக்கு இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஏய், ரொம்ப அதிகமா பேசுற. சீக்கிரமா உன் முடிவை சொல்லு, நான் கிளம்பணும். சரி, நீ சொல்ற மாதிரி செய்றேன். ஆனா நான் கேக்குறத நீ செய்யணும். பரவாயில்லையே, ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்க. சரி, ரொம்ப நன்றி. வரட்டுமா? நாங்க நினைச்ச மாதிரியே அந்த நெருப்பாடிய சுத்தி வட்டம் போட்டாச்சு. இனிமே அவனால எதுவும் செய்ய முடியாது. உண்மையிலேயே எனக்கு கெட்ட நேரம் தான். அந்த ஜோசியம் சொன்ன மாதிரி இந்த வீட்டு குரு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த வீட்டில் இருந்த ராகு கெட்டு குட்டிச்சோரா போச்சுன்னு சொன்னப்பவே நினைச்சேன், காலம் கெட்டு போனா தலைக்கேற போதுன்னு. ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அந்த வேலு பிரச்சனையா இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த ராசாத்தி பிரச்சனையா இருக்கா, நடுவில் இந்த பூஜா பிரச்சனை வேற. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பான்? என்ன செய்யணும்னே தெரியலையே. என்னடா, நடந்து வந்தியா இல்ல ஓடி வந்தியா? இப்படி பேயரஞ்சவ மாதிரி வந்து நிக்கிற? பேயெல்லாம் அறையலங்க, அந்த வேலு பைய மிரட்டினதால பயத்துல வந்த ரியாக்ஷனுங்குது. என்னடா சொல்றான் அவன்? அட போங்கயா நீங்க. அவனுக்கு தலைவர் பதவி வந்ததும் தலையில என்னமோ பெரிய கிரீட வச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்படியே நடந்துக்கிறான். நீங்க பண்ண தப்ப அவன் மாடி மேல மாடிய அடுக்கிக்கிட்டே போறான். அத மட்டும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க பண்ண பழைய தப்பெல்லாம் உங்களுக்கே ஞாபகம் வந்துருங்க. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவன். ஐயா, அவன் பெரிய மனுஷனா என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சின்ன மனுஷனா ஆயிட்டீங்க. அவன் பேச்சு கோபத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி காட்டுவான்னு நினைக்கிறேன். நீங்க பேசாம அவன் பேச்சுக்கும் கோபத்துக்கும் போகாம கொஞ்ச நாள் சும்மா இருங்க. நேரம் வரும்போது அவன் பல்ல புடுங்கி போடலாம். இப்ப கோபத்தை அடக்கிக்கிட்டு போய் அந்த ராசாத்திய பாருங்க. நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நீங்க அந்த ராசாத்தி வீட்டுல இருந்தப்ப ஏதோ சத்தமா இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? வர வர அவ போக்கே சரியில்லடா. யாரோ சொல்லி வச்சு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு போகவே பிடிக்கலடா. ஐயா, நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், அந்த மாதவி அவங்க வீட்டுல இருக்கிறத பார்த்தேன்னு. நீங்க நம்பவே இல்ல. அட, இவன் வேற. அவ எங்க போய் யாரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காளோ அவ பேச்ச பேசிக்கிட்டு. ஏண்டா, நானே அவளை மறந்துட்டேன், ஆனா நீ தான் அவளை மறக்காம கேட்டுட்டு இருக்க. ஐயா, நீங்க அந்த பக்கம் போகும்போது திடீர்னு அந்த ராசாத்தி வீட்டுக்குள்ள போய் பாருங்க. மாதவி இருக்காளா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். நீ சொன்னேன்னு ஒரு தடவை நான் அங்க போய் பார்த்தேன். அங்க மாதவி இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. இவர்கிட்ட நான் பார்த்தேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. இனிமே நம்மளே புகுந்து பாத்திர வேண்டியதான். நமக்காக பூசாரி ஐயா ஊர் தலைவரை கூட்டிட்டு வரேன்னு போனாரு.
அவ பார்வை உங்க மேல விழுந்ததுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. இனிமேல் எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் அந்த அம்மன் பார்த்துக்குவா. ம், வரேங்கய்யா. சரிம்மா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தாயே பகவதி அம்மா, நான் இல்லாதப்போ யார் யாருக்கோ வந்து அருள் கொடுக்குற, உன் முகத்தை காட்டி பரவசப்படுத்துற, எனக்கு இது போதும் தாயே. ஏன் மாதவி இப்படியே விட்டுட்டா அந்த ஆள் வராம போயிட்டா என்னடி பண்றது? ஐயோ, இந்த அளவுக்கு பணக்காரன் ஒருத்தன் இனிமே கிடைக்க மாட்டான்டி. அந்த ஆளை கட்டிக்கிட்டு அவன் சீக்கிரம் மண்டையை போட்டானா வேற ஒரு பணக்காரனை பார்த்து இவளை கட்டி வச்சிடலாம்ல. ஆமா, முதல் கல்யாணத்துக்கே முக்காடு இல்ல, அதுக்குள்ள ரெண்டாவது கல்யாணத்துக்கு வேற போயிட்டியா? ஐயோ அக்கா, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிக்கா? ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீயும் அம்மாவும் அந்த ஆள் வீட்டுக்கு வேணா போயிட்டு வாங்க. அந்த ஆள் பயந்து வேணா கூட திரும்பி வருவான். ஆமாண்டி, இப்படி செஞ்சா அந்த ஆள் கண்டிப்பா வந்துருவாரு. நான் இப்பவே போயிட்டு வரட்டுமா? அம்மா, உனக்கு வயசாயிடுச்சே தவிர அந்த அளவுக்கு புத்தி வரலம்மா. ஏன் தான் எல்லா விஷயத்திலும் இப்படி அவசரப்படுறியோ தெரியல. அடடடடடா, பிரமாதம். அக்கா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து என்னம்மா டிராமா பண்றீங்க? இந்த டிராமாவை பார்த்து எங்க முதலாளி வேணா நம்பலாம், ஆனா நான் நம்பல. மாதவி, என்ன மாதவி, எப்படி இருக்க? உன் மேல எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. எங்க ஐயா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதால ஓ ஏமாத்து வேலையை என்னால காட்டி கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப நீ சரியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்ப இனிமே என்கிட்ட தப்பவே முடியாது. வலையில விலாங்கு மீன் மாட்டின மாதிரி நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. டேய் கால, நான் உன் அக்கா மாதிரி இல்லையா? என்ன காட்டி கொடுத்துறாத. அந்த வீரபாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டாரு இல்லையா? அதனால தானே நான் இப்படி அவரை பழிவாங்க பாக்குறேன். மாதவி, அந்த ஆள் உன்னை ஏமாத்திட்டான்னு திரும்ப வந்து நீ அந்த ஆளை ஏமாத்திட்டு இருக்க. ஆனா அந்த ஆள் குடுக்கற பணத்துல பாதி பணத்தை எனக்கு குடுக்கறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு போனியே. இந்த துரோகத்துக்கு உன்னை அந்த ஆளுகிட்ட மாட்டி விடதான் போறேன். என்ன கால இது? நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். பணத்து மேல இருக்கிற ஆசைனால நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணா ஒண்ணு பண்றேன். உனக்கு குடுக்கறேன்னு சொன்ன 5 லட்சத்தை இப்பவே உன் பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கால, என்ன காட்டி கொடுத்துறாத. ஐயோ, 5 லட்சமா? எதுக்கு மாதவி 5 லட்சம்? இவரை விட நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்றியா? உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சும்மா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காத. என்கிட்டயே நீ ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்காத. ஏ கிழவி, உன் ஜாதகம் என்னன்னு ஒன்னா நான் சொல்லட்டுமா? ஊர்ல எத்தனை பேரை ஏமாத்தி காசு புடுங்கினீங்கன்னு சொல்லட்டுமா? 3 பேருமா சேர்ந்து ஒரு ஆளை ஏமாத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? கிழவி, நான் வேணா போலீஸ்ட லேசா போட்டு கொடுக்கணுமா? ஐயோ கால, அப்படியெல்லாம் ஏதோ அவசரப்பட்டு செஞ்சிடாத. அவங்க ஏதோ புத்தி இல்லாம அப்படி சொல்லிட்டாங்க. இனிமே நீயும் என் ஆளுதான். வர்ற பணத்துல, சொத்துல, எல்லாத்துலயும் உனக்கு ஒரு பங்கு தரேன். ஆனா அந்த ஆளை மறுபடியும் இங்க வர்ற மாதிரி செஞ்சிடு. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் காளையா. எனக்கு உதவி பண்ணு காளையா. ரொம்ப உருகாத. உன் உருகளுக்குலாம் நான் இனிமே மயங்க மாட்டேன். இங்க பாரு மாதவி, நீ மட்டும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச வீரபாண்டிய சொல்லி உங்க நாடகத்தை கலைச்சு 3 பேரும் கம்பி என்ன வச்சிருவேன். இல்ல காளையா, இனிமே நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். வேணா நீ என்னென்ன கேக்குறியோ அதெல்லாம் கொடுக்கற. சத்தியமா? சரி சரி, நான் போய் அவர்கிட்ட ஏதாவது பேசிங்க வரவழைக்கிறேன். இங்க பார், சொன்ன பேச்சு சொன்ன மாதிரி இருக்கணும். போன தடவை மாதிரி என்னை ஏமாத்த நினைச்ச காலி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. தள்ளுங்க. ஐயோ அக்கா, எனக்கா இப்படி ஆயிடுச்சு? இனிமே நம்ம என்ன பண்றது? உங்க அம்மாட்ட கேளு. நான் இத்தனை தடவை சொன்னேன் ஓவரா ஆடாதீங்கன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? அதுக்காக 5 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவியா? அவன் கேட்ட உடனே 5 லட்சத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன ஏமாளியா? முதல்ல வீரபாண்டி இங்க வரட்டும். அதுக்கப்புறமா இவனை எப்படி வெட்டி விட்டுட்டு அவனை தெருவுல எப்படி பிச்சை எடுக்க வைக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதவி யாருன்னு அன்னைக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன். தம்பி, தலைவர் தம்பி,
வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்ன பெரியவரே, ஊர் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க இருக்க மக்கள்லாம் பிடிச்சிருக்கா? இது ஏற்கனவே இருந்து வாழ்ந்த ஊரு தானே தம்பி, எப்படி பிடிக்காம போயிடும்? நீங்க ஏற்பாடு செஞ்ச வீடு என் தகுதிக்கும் என் வாழ்க்கைக்கும் அதிகம்தான் தம்பி. அதனால என்ன பெரியவரே, வசதியா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, வீட்டு பக்கம் வந்து யாரும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல தம்பி, யாரும் வரலையே. சரி, சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணுமா? இது என் மக சாந்தி ஊர்ல பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இங்க வந்ததும் வேலை இல்லாம சும்மா இருக்கா. நீங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி. மா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? +2 படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கியா? சரி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், கவலைப்படாத. இல்ல, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வேற ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். வேற என்ன வேலை தெரியும்? வீட்டு வேலை செய்வேன். வீட்டு கணக்கு, தோப்பு கணக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பேன். இந்த வேலை செய்ய ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. உன் படிப்புக்கு ஏத்த வேலை செஞ்சாதானே நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது இல்லைங்கய்யா. கௌரவமான எந்த வேலைனாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். வெரி குட், ரொம்ப நல்லா பேசுற. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பசங்க ஸ்கூல் முடிஞ்சதும் சாயங்காலம் முதியோருக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம் தம்பி. வரையா? பணம் இருந்தாதான் சொந்த பந்தம்லாம் நம்மள தேடி ஓடி வருவாங்க. விடுமா, நான் ஏதாவது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறேன். நாம 4 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தோம். இப்ப நீ வேலைக்கு போறேன்னு சொல்றத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. ஏமா இப்படி வேதனைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதம்மா. அம்மா, அம்மா, ஐயோ, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, என்ன பாருமா. அம்மா, என்னாச்சு? அம்மா, 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 என்ன பாருமா. என்னம்மா ஆச்சு? ஐயோ, யாராவது வாங்கல, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கல. ஐயோ, அம்மா, 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 என்னம்மா ஆச்சு? அம்மா, கண்ணு தரங்கம்மா. அம்மா, ஐயோ. நீ தள்ளுமா. எங்கம்மா போயிட்டு வரீங்க? என் புருஷன் இறந்ததும் இவங்க சித்தப்பா எங்க சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு எங்களை வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாரு. அந்த கொடுமையை தட்டி கேட்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அந்த வேதனையோட வந்துகிட்டு இருக்கோம். அது எங்க அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்லைங்க. அதனாலதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இதுதாம்மா உலகம். பணம் இருந்தாதான் இந்த உலகம் மதிக்கும். பணம் இல்லாதவன இந்த உலகம் மதிக்காது, மன்னிக்காது. இது இந்த உலகத்தோட சாபக்கேடு. மாறும், எல்லாமே மாறும். சரி வாங்க, உங்களை ஏமாத்தினவங்க கிட்ட நான் வந்து பேசுறேன். ஐயோ அம்மா, வேணாமா. அந்த பாவி எங்களுக்கு ஆதரவா யாராவது பேசினா கூட திட்டி அனுப்பிடுவோம்மா. உங்களை எப்படி திட்ட போறானோ. வேணாமா. நியாயத்தை பேசுறதுக்கு ஏழை பணக்காரங்கன்னோ ஆம்பளை பொம்பளைன்னோ எதுவும் பார்க்க வேண்டாம். அநியாயம் நடந்தா யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். நீங்க கவலைப்படாம எழுந்து வாங்க, நான் பாத்துக்கிறேன். வேணாமா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அந்த பாவிக்கு கெட்ட நேரம் வந்தா அவனே எல்லாம் தெரிஞ்சுப்பான். எங்களால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டமா? எனக்கா? நான் கஷ்டத்தை பார்த்தா இந்த உலகத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நோய் வந்தாலும் ஜனங்க என்கிட்டதான் வந்து சொல்லுவாங்க. அம்மா, அவங்கள தேடி போய்
அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதா என்னோட வேலை. அந்த வேலையை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்ய போறேன். அம்மா, நீங்க பேசும்போது அந்த அம்மனே நேர்ல வந்து பேசுற மாதிரி இருக்குமா? நான் அம்மன் இல்ல, அம்மன் மாதிரி. வாங்க போலாம். வாமா. அம்மா வேண்டாம்மா, எங்களால நீங்க வந்து அசிங்கப்பட வேண்டாம். அசிங்கமா? எனக்கா? இது வரைக்கும் எத்தனை பேரை நான் அசிங்கப்படுத்திருக்காங்க. கோவத்துல என்ன சபிச்சவங்களும் இருக்காங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினவங்க கூட இருக்காங்க. அதனால என்னை பத்தி கவலைப்படாதீங்க. வீட்ல யார் இருக்காங்க? யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நீதான் மகனே வேணும். மகனேவா? இப்படி ஒரு அம்மா இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதே. நிறைய பேருக்கு இந்த அம்மாவை தெரியாது. ஆனா தெரிய வரும்போது நீ தெரிஞ்சுக்குவ. ஆமா, அது என்ன கையில தீர்த்தமா? ரொம்ப கிண்டலா தான் பேசுற. போ போ போ, வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. மகனே, என்ன தெரியாது? இவங்க கூடவா யாருன்னு தெரியாது? அம்மா, நீ உள்ள போமா. வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்கு. இது உங்க வீடுமா? வீட்ல இருக்க வேண்டிய நீ தெருவுல நிக்கிற. தெருவுல இருக்க வேண்டியவ வீட்டுக்குள்ள இருக்கா. ஏய், உனக்கு சப்போர்ட் பண்ண ஆளை கூட்டு வந்திருக்கியா? உனக்கு இது வரைக்கும் சாப்பாடு போட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாப்பாட ஒருத்தருக்கு போட மனுஷன் நினைச்சா முடியாது. அந்த ஆண்டவன் நினைக்கணும், அப்பதான் நடக்கும். ஏய், அப்படின்னா அந்த ஆண்டவனை இவளுக்கு சாப்பாடு போட சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பதிலா உனக்கு சாப்பாடு இல்லாம செய்வா. அப்ப புரியும் அந்த ஆண்டவன் சக்தி என்னன்னு. ஏய், உன்ன மாதிரி ஒரு பொம்பளைட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம். வந்த வேலை என்னன்னு சொல்லிட்டு. மகனே, உன்னை வயித்துல சுமந்து பெத்தெடுத்தது ஒரு பொண்ணுதா. உனக்கு சாப்பாடு போடுறது ஒரு பொண்ணு தானே? நிறுத்துமா. இதுக்கு முன்னாடி சாப்பாடு போடுறது ஆண்டவன் சொன்ன, இப்போ ஒரு பெண்ணுன்னு சொல்றியா? பெண் தான் கடவுள், கடவுள் தான் பெண். அத புரிஞ்சுக்க மகனே. என்ன கேட்ட? வந்த வேலையா? நீ அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யறத நினைக்காத. ஏன்னா அது உனக்கு நீயே செஞ்சுக்கிற மாதிரி. சரி சரி, அப்புறம்? வாழ்க்கையில இப்படிதான் வாழணும்னு ஒரு வழிமுறையோட வாழணும். எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறது மனித குணம் இல்ல, மிருக குணம். என்ன நாய்ங்கிறியா? அதை விட கீழன்னு சொல்ல வர. ஏய், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நானே பல பேருக்கு நேரத்தை குறிக்கிறவ, எனக்கு நேரத்தை நீ குறிக்கிறியா மகனே? ஓ, நீ ஜோசியக்காரியா? நான் ஜோசியக்காரி இல்ல, ஜோசியக்காரி மாதிரி. கழுதைகளா, என்கிட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு ஜோசியக்காரிய கூட்டு வந்தீங்க. உங்களுக்கு வெக்கமா இருக்கா இல்லையோ? எனக்கு வெக்கமா இருக்கு. வேண்டாம் மகனே, எதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டும் போது உன்னோட உயிர் உன் கட்டுப்பாட்டுல இருக்காது. இவங்க உன்னோட அண்ணி. பெத்த அம்மாவுக்கு துரோகம் செஞ்சா கூட ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு இருக்கு. ஆனா அன்னைக்கு துரோகம் செஞ்சா எந்த உலகத்திலுமே மன்னிப்பு கிடைக்காது. அவங்க சொத்தை வீட்டை அவங்களுக்கே கொடுத்துரு மகனே. நீ செஞ்ச பாவம் எல்லாம் விலகிடும். சொத்தா? இதுகளுக்கா? பாவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களேன்னு இவளை தோட்டத்து வேலைக்கும் இவங்களை வீட்டு வேலைக்கு வச்சா அதையும் கெடுத்துருங்க போல இருக்க. இதுதான் உன் கடைசி முடிவா மகனே?